குபேரன் செல்வத்தின் கடவுள் ஒரு பிரமாண்டமான விருந்தினை ஏற்பாடு செய்ய முடிவு செய்தார். அதன் மூலம் தனது செல்வத்தை மற்ற கடவுள்களுக்கு காட்ட வேண்டும் என்ற அவரது உண்மையான நோக்கம். அவரது விருந்திற்கு எல்லா கடவுள்களையும் அழைத்த குபேரன் சிவபெருமானையும் அழைக்க கையில் கும்பிட்டு காலையில் கையளித்து அழைத்தார். ஆனால் சிவபெருமான் குபேரனின் உண்மையான நோக்கத்தை உணர்ந்து ஒரு பாடம் கற்பிக்க தீர்மானித்தார். நான் வரமாட்டேன், ஆனாலும் எனது மகன் கணேசர் வருவார், அவரை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார் சிவபெருமான். குபேரன் ஒப்புக்கொண்டு ஏற்பாடுகளை தொடங்கினார். அந்த நாளில் எல்லா கடவுள்களும் விருந்து வருகை தந்தனர். கணேசரும் வந்தார். ஆனால் குபேரன் எதற்கும் தயாராகவில்லை. கணேசர் வந்து உணவை முழுவதும் உண்டு முடித்து மேலும் உணவுக்காக கோபித்தார். குபேரன் பதறி சிவபெருமானிடம் சென்று உதவி கேட்டார். சிவபெருமான் அவரை சிரித்து அன்புடன் சிறிது பொரித்த அன்னம் கொடுக்கவும் என்றார். அன்புடன் கொடுக்கப்பட்ட அன்னம் கணேசரை திருப்தி செய்தது. குபேரன் தனது செல்வத்தை வெளிப்படுத்தும் நோக்கம் தவறு என்பதை உணர்ந்தார். செல்வத்தை காட்டுவது முக்கியமில்லை, அன்பும் மனதார்ந்த பரிசுகளும் மேலானவை.